سبحان الله والحمد لله لا إله إلا الله الله أكبر. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. قال رسول الله صلى الله عليه وسلم سجد وجهي للذي خلقه وشق سمعه وبصره بحوله وقوته رواه الترمذي. கரெக்டாக சொன்னா அல்ஹம்துலில்லாஹ். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, மாஷா அல்லாஹ், புனிதமான ரமலான் மாதத்தில் தராவிஹ் தொழுகையை முடிச்சிட்டு மார்க்கத்துடைய சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று இருக்கிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் நமது வாழ்க்கையில் அல் குர்ஆன் என்கிற இந்த பொது தலைப்பில் இன்றைய தலைப்பு என்ன என்று சொன்னால், அல் குர்ஆன் கூறும் திருமணம். தலைப்பு என்ன? அல் குர்ஆன் கூறும் திருமணம் அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நீங்கள் இஷாவில் ஏசி போடலை, இந்த முதல் 2 ரக்காத்தில் ஏசி போடலை அப்படிங்கிறது சில பேருக்கு உங்களுக்கும் கஷ்டமாக இருந்திருக்குது, பெண்களுக்கு கண்டிப்பாக கஷ்டமாக இருந்திருக்கும். சாரி, கோச்சிக்கிறாதிய. நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னு சொன்னால், மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், உங்கள் எல்லாருக்கும் அல்லாஹ் அருள் புரியணும், உங்கள் எல்லாருக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்ய இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், குழந்தைகள், உங்கள் எல்லாருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய முழுமையான ரஹ்மத்தை, முழுமையான பரக்கத்தை நாம் எல்லோர் மீதும் அல்லாஹ் பொழிய செய்வானாக. நாங்கள் என்ன நினைச்சோம் அப்படின்ட்டு சொன்னால், இன்னைக்கு மழையாக இருக்கிறனால பெரிய அளவுக்கு மக்கள் வரமாட்டாங்க அப்படித்தான் நாங்கள் கணக்கு போட்டோம். பெரிய அளவு கூட்டம் வராது, ஏசி போட வேண்டாமே, கொஞ்சம் பள்ளிவாசல காசை கொஞ்சம் மிச்சம் முடிக்கலாமே அப்படின்ட்டு மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், மழை பெஞ்சாலும் வந்த ஆண்களும் சரி பெண்களும் சரி பரக்கத்தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும், பாரக்கல்லாஹு ஃபீக்கும், பாரக்கல்லாஹு ஃபீக்கும் ஜமியான். அப்புறம் ஏசி போடாமல் இருக்கும்போது சில பேர் சொன்னாங்க சூடாக இருக்குது அப்படின்ட்டாங்க. மாஷா அல்லாஹ் ஏசி போட்டாச்சு. ஏசி போட்டு முடித்த உடனேயுமே வித்திரு தொழுது போட்டு வர்றேன், கனிபாய் ரொம்ப கூலாக இருக்குது, ஃபேன் ஆஃப் பண்ணுங்க. புரியுச்சா? அவர் தான் ஏசியும் போட சொன்னார். அப்போ முன்னால் ஏசியை போடுங்க, அப்புறம் கூலாக இருக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒரு ஆயத்து ஞாபகத்துக்கு வருது, அந்த ஆயத்தை நான் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுறேன் தலைப்புக்கு முன்னால். புரியுதா? குர்ஆனில் ஒரு சூராவுடைய பேர் சூரத்து தஹர், 76வது சூரா. 76வது சூராவில் 13வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், முத்தகிஈன ஃபீஹா அலல் அராயிக் லா யரவுன ஃபீஹா ஷம்ஸன் வலா ஜம்ஹரீரா. சரியா? அதாவது சொர்க்கவாசிகளை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் இருப்பாங்க. சொர்க்கத்தில் எதில் உட்கார்ந்துருப்பாங்கன்னு சொன்னால், முத்தகிஈன ஃபீஹா அலல் அராயிக். அரீகா என்று சொன்னால் ஷோபா செட் இருக்கா இல்லையா, அதான் அரீகா. அராயிக் என்று சொன்னால் ஷோபா செட்டுகள். அதில் சாய்ந்து கொண்டு, முத்தகீனா சாய்ந்து கொண்டு, ஷோபா செட்டில் உட்கார்ந்து அப்படி சாஞ்சிக்கிட்டு ஒருவரை ஒருவர் பார்த்த நிலையில் சொர்க்கத்தில் உட்கார்ந்து என்ன செய்வார்கள்? பேசி கொண்டிருப்பார்கள். லா யரவுன ஃபீஹா ஷம்ஸன். அந்த சொர்க்கத்தில் சூட்டையும் அவர்கள் அனுபவிக்க மாட்டார்கள். இஷாவில் கொஞ்சம் சூடாக உங்களுக்கு தெரிஞ்சா இல்லையா, அது மாதிரி சொர்க்கத்தில் சூடையும் அவர்கள் அனுபவிக்க மாட்டார்கள். வலா ஜம்ஹரீரா. சில பேர் குளிர்ச்சியாக இருக்குது, கூலாக இருக்குது, ஏசி ஆஃப் பண்ணுங்க அப்படி சொல்கிறாங்களா இல்லையா, அப்படியும் அந்த குளிர்ச்சி அந்த கூலை என்ன செய்ய மாட்டாங்க இல்லாமல், அந்த ரெண்டுக்கும் மத்தியில் இதமான ஒன்றா கூழ் இருக்கேன் ஆனால் ரொம்ப கூழ் இருக்காது, அப்படி இதமாக அனுபவிச்சுக்கிட்டு ஒருவரை ஒருவர் பார்த்த நிலையில் பேசிய நிலையில் சந்தோஷமாக இருப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறா. அந்த பாக்கியத்தை நம்ம எல்லாருக்கும் அல்லாஹ் தரட்டும் அப்படிங்கிற இந்த துவாவோட தலைப்புக்கு வந்துடுறேன். தலைப்பு என்ன? அல் குர்ஆன் கூறும்
திருமணம். திருமணம்ங்கிறது அவசியமான ஒன்றுங்கிறது நம்ம எல்லாரும் தெரியும். குர்ஆனில் நிறைய ஆயத்துகளில் திருமணம் செஞ்சுக்கிறங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சூரா சூரத்துன் நிசா, 4வது சூரா. அதில் 3வது ஆயத்தில் அல்லாஹுடைய கட்டளையை ஃபன்கிஹூ மா தாபலக்கும் மினன் நிசா, நீங்கள் விரும்பிய பெண்ணை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், நிக்காக பண்ணி கொள்ளுங்கள், நிக்காக பண்ணி கொள்ளுங்கள். அல்லாஹுடைய கட்டளை. நம்ம மார்க்கத்தில் நான் நிக்காக பண்ண மாட்டேன், துறவரம் மேற்கொள்ள போகிறேன் அப்படிலாம் சொல்கிறதுக்கு மார்க்கத்தில் என்ன இல்லை, இடம் இல்லை, அனுமதி இல்லை. நிக்காக பண்ணிக்கிறங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இந்த ஆயத்தில். இன்னொரு ஆயத்தில் சூரத்து நூர் 24வது சூறாவுடைய 32வது ஆயத்தில் வான்கிஹுல் ஆயாமா மின்கும் வசாலிஹீன மின் இபாதிக்கும் வ இமாயிக்கும், யார் உங்களில் ஜோடி இல்லாதவர்களோ அவர்களுக்கு நீங்கள் திருமணம் செய்து வையுங்கள். புரிஞ்சா? அதாவது கல்யாணம் முடிக்காத பிள்ளைங்களுக்கு ஆண் பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ என்ன பண்ணுங்க, கல்யாணம் முடிச்சு வைங்க. சில பேர் கல்யாணம் முடிச்சிருப்பாங்க, கல்யாணம் முடிச்சு கணவர் வஃபாத்தாக இருக்கலாம் அல்லது மனைவி வஃபாத்தாக இருக்கலாம். கணவனுடைய மௌத்தின் காரணத்தால் பெண்ணு கணவன் இல்லாமல் ஜோடி இல்லாமல் இருப்பாங்க. அது மாதிரி பெண்ணு மூத்தா போயிட்டனால மாப்பிள்ளை என்ன பண்ணுவார், ஜோடி இல்லாமல் இருப்பார். உங்களில் யாருக்கு துணை இல்லையோ அவர்களுக்கு குடும்பத்தார்கள் சேர்ந்து என்ன செய்யுங்கள், துணையை அமைத்து கொடுங்கள், நீங்கள் திருமணம் செய்து வையுங்கள் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ ஒரு ஆயத்தில் கல்யாணம் முடிங்க அப்படின்னும், இன்னொரு ஆயத்தில் பெரியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் என்ன செய்யுங்க, கல்யாணம் முடிச்சு வைங்க அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ கல்யாணம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றுங்கிறதுக்கு இந்த 2 ஆயத்துகள் சான்று. கல்யாணத்தில் சில விஷயங்கள் நாம் கண்டிப்பாக சிந்திச்சு பார்த்து அமல் செய்யணும். முதல்ல பெண்கள் சம்பந்தமாக என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், பெண்களை கல்யாணம் முடிக்க முன்னால் அவங்கள்ட்ட அனுமதி வாங்கணும். அந்த மணப்பெண்ணிட்ட என்ன செய்யணும், அனுமதி கேட்கணும். பெண்ணுடைய தாய், பெண்ணுடைய தந்தை அந்த பெண்ணிட்ட அனுமதி கேட்டு இந்த மாப்பிள்ளை ஓகேவா, சம்மதமா அப்படி என்ன பண்ணணும், அனுமதி கேட்கணும். அவங்க அனுமதி கொடுத்தா தான், சம்மதிச்சா தான் அந்த மாப்பிள்ளையை கல்யாணம் முடிச்சு வைக்கணுமே தவிர, அந்த சம்மதம் கேட்காமல் பெண்ணுடைய அனுமதி இல்லாமல் தாயோ தந்தையோ சொந்தக்காரவங்களோ சேர்ந்து என்ன பண்ணக்கூடாது, கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது. அந்த உரிமை பெத்த தாய்க்கோ தந்தைக்கோ யாருக்குமே கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறங்க. இதை பற்றிய ஒரு ஹதீஸை இமாம் புகாரி 5136வது ஹதீஸாக பதிவு பண்றாங்க. சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, லா துன்கஹுல் ஐயிமு ஹத்தா துஸ்தமர், அதாவது கன்னி கழிந்த பெண்கள், கன்னி கழிந்த பெண்கள், அதாவது மாப்பிள்ளை மூத்தா போயிட்டாங்க, அவங்களுக்கு நீங்க நிக்காக பண்ணி வைங்க, சும்மா அப்படி உற்றக்கூட நிக்காக பண்ணி வைங்க. அப்படி நிக்காக பண்ணும்போது அவங்கள்ட்ட அனுமதி வாங்குங்கள், அனுமதியை வெளிப்படையாக கேட்டு வாங்குங்கள். கன்னி கழிந்த பெண்களாக இருந்தால் அனுமதி வாங்கணும். எப்படி வாங்கணும், ஓப்பனா வாயில கேட்கணும், இன்னார பார்க்கிறோம், இன்னார பேசுறோம், இவர் என்னம்மா உனக்கு பிரியமா, ஏத்துக்கிறியா அப்படின்னு வெளிப்படையா அந்த புள்ளட்ட கேட்கணும். வெளிப்படையா அந்த புள்ளட்ட கேட்டு அந்த புள்ள சரி அப்படின்னு ஏத்துக்கிட்டா தான் என்ன பண்ணணும், அவரை கல்யாணம் முடிச்சு வைக்கணும். யாருக்கு, கன்னி கழிந்த பெண்ணுக்கு. அதே சமயத்தில் கன்னி பெண்ணாக இருந்தால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கன்னி பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணிட்டையும் அனுமதி கேட்டுக்கிறங்க. கன்னி கழிந்த பெண்ணிட்டையும் அனுமதி கேட்டுக்கிறங்க. கன்னி பெண்ணிட்டை என்ன பண்ணுங்க, அனுமதி கேட்டு அனுமதி வாங்கி நிக்காக பண்ணி வையுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னாங்க. சஹாபாக்கள் கேள்வி கேட்பாங்க, யார் ரசூலல்லாஹ், கன்னி கழிந்த பெண்களாக இருந்தால் ஓப்பனா வாய் விட்டு இவரை ஏத்துக்கிறேன் இல்லை வேண்டாம் அப்படி சொல்ல வாய்ப்பு இருக்குது. கன்னி பெண்கள் சொல்றதுக்கு வெக்கப்படுவாங்களே, அதுல அந்த காலம் புரிஞ்சா, அப்படி கன்னி பெண்களை சொல்றதுக்கு வெக்கப்படுவாங்களே அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கும் சில பேர்கள், சில பெண்களை பொறுத்தவரை அப்படி வெக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி அந்த கன்னி பெண்கள் வெக்கப்பட்டால் அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதுனுஹா அன் தஸ்கூத்த, நீங்க மாப்பிள்ளைய பத்தி பேசும்போது இவர் ஓகேவாமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க அமைதியாக இருந்தாலே என்ன அர்த்தம், அனுமதி என்று அர்த்தம். அனுமதி, அமைதியே சம்மதம் என்று அர்த்தம். யாருக்கு அமைதி, கன்னி பெண்ணு தான் அமைதியா இருக்கணும். கன்னி பெண் இல்லாமல் கன்னி கழிந்த பெண்ணாக இருந்தால் அமைதி அல்ல,
வாயை வச்சு ஓப்பனா ஓகே ஓகே இல்லைன்னு சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. அப்ப ஒரு பெண்ணின் சம்மதம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்னைக்கு சில இடங்களில் பார்த்தீங்களாக்க சொந்தக்காரவங்களா சேர்ந்து உமா வாப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அந்த பிள்ளையுடைய அனுமதி இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா கல்யாணம் முடிச்சு வச்சிருவாங்க. கேட்டால் என்ன சொல்லுவாங்க, அதாவது சொந்த விட்டு போயிடும், சொந்த பிரிஞ்சு போயிடுறேன், வாழ்றதுக்கு ரெண்டு மனசும் சேரணும், ரெண்டு மனசும் சேர்ந்தா தான் சந்தோஷமா வாழ முடியும், இல்லைன்னா சந்தோஷமா தாம்பத்திய உறவு சந்தோஷமா இருக்காது. அப்ப அம்புட்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா சொந்த விட்டு போயிடுறேன் அப்படின்னு கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்கல்ல, அது மார்க்கத்தில் தப்பு, அது மார்க்கத்தில் பாவம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சில பேர் சொந்த விட்டு போயிரும் கல்யாணம் முடிச்சு வைப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா இங்கிட்டும் பணக்காரவங்களா இருப்பாங்க, அங்கிட்டும் பணக்காரவங்களா இருப்பாங்க. பெரியவங்களா சேர்ந்து மாப்பிள்ளை பொண்ணை பேசி வச்சிருவாங்க. பேசி வச்சு போட்டு சொத்து என்ன பண்ணக்கூடாது, வெளியே போயிடக்கூடாது, இந்த சொத்து அவங்களுக்குள்ளேயே சுத்திக்கிறனே. அப்போ சொத்து அவங்களுக்குள்ளேயே சுத்திக்கிறதுக்காக மாப்பிள்ளைட்ட அனுமதி வாங்காம, குறிப்பா பெண்ணிட்ட அனுமதி வாங்காம என்னபடி வச்சிடறாங்க, கல்யாணம் முடிச்சு வச்சிடறாங்க. இப்படி கல்யாணம் முடிப்பது என்பது மார்க்கத்தில் பாவம், மார்க்கத்தில் கூடாது. இன்னும் சொல்ல போனா அப்படி கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுடைய தாம்பத்திய உறவு பெருசா ஒரு இனிப்பாக இருக்காது, பெரிய ஒரு சந்தோஷமா இருக்காது. ரெண்டு பேருக்கும் உமாவா அப்பாவுக்கு பிடிச்சா பத்தாது, யாருக்கு பிடிக்கணும், சம்பந்தப்பட்ட தம்பதிகளுக்கு கண்டிப்பா பிடிக்கணும். அதை நீங்க கவனமா நீங்க எடுத்துக்கிறேன்னு. ஏன் அப்படின்னு சொன்னா சில விஷயத்துக்கு மனப்பொருத்த வேணும், சில விஷயத்துக்கு என்ன வேணும், மனப்பொருத்தம் வேணும். உதாரணமா நீங்க பாத்தீங்களாக்க எனக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால இந்த ஆபரேஷன் பண்ணாங்கல்ல, ஹெரணி ஆபரேஷன் பண்ணாங்க. ஹெரணி ஆபரேஷன் பண்ண உடனே எனக்கு கடுமையான மலச்சிக்கல் பயங்கர பிரச்சனை இதாக இருந்துச்சு. அப்போ ஆஷிக் டாக்டர்கிட்ட கால் பண்ணி எனக்கு அந்த மாதிரி ஆனவனே பெரிய ஒரு நிம்மதி இல்லாமல் ஒரு மாதிரி ரொம்ப சிரமப்பட்டேன். அப்போ டாக்டர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், உஸ்தாத் 3 விஷயத்தில் மனசு ராகத்தாக இருக்கணும், மனசு ராகத்தாக இருந்தால் தான் 3 விஷயத்தை பண்ண முடியும் டாக்டர் சொல்கிறார், பெரிய டாக்டர் சொல்கிறார். முதல்ல என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், ஒரு மனுஷன் தூங்கணும் அப்படின்னு சொன்னால் மன நிம்மதி இருந்தால் தான் தூக்கம் வரும், மன நிம்மதி இல்லை என்று சொன்னால் என்ன வராது, தூக்கம் வராது. ஒன்றாவது. ரெண்டாவது, கணவன் மனைவி தாம்பத்திய உறவு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 2 பக்கெட்டு என்ன வேணும், ஈர்ப்பு வேணும். 2 பக்கெட்டு ஈர்ப்பு இருந்தா தான் மனசு ஒட்டணும், மனசு ஒட்டுனதா ஈர்ப்பு இருந்தா தான் அவங்க சந்தோஷமா இருக்க முடியும். இது ரெண்டாவது. மூணாவது, நமக்கு மோஷனை ஃப்ரீயா போகணும்னு சொன்னாலும் என்ன வேணுமா, மன நிம்மதி வேணும், மனராகத்து இருக்கணும். டென்ஷன் இருந்தா அந்த மாதிரி ஃப்ரீயா போகாது, டென்ஷனை விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னா, அப்ப கணவன் மனைவி என்ன, கல்யாணத்துடைய நோக்கமே தாம்பத்திய உறவு. அப்ப தாம்பத்திய உறவுக்கே பிரச்சனை என்று சொன்னால் அது கடைசியில் சிக்கல்ல போய் முடிஞ்சிடும் என்பதை பெரியவர்கள் என்ன செய்யணும், பெற்றோர்கள் கவனத்தில் கொள்ளணும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்களாக்க ஒன்றும் பெண்ணிட்ட அனுமதி கேட்கணும், மட்டுமல்லாமல் அவங்கள ஒருபோதும் நிர்பந்தப்படுத்தக்கூடாது. அம்மாவோ வாப்பாவோ சேர்ந்து என்ன செய்யக்கூடாது, பெண்ணை நிர்பந்தப்படுத்தக்கூடாது. நிர்பந்தப்படுத்தப்பட்ட அந்த கல்யாணத்தை பொறுத்தவரை அந்த கல்யாணம் செல்லாது அப்படின்னு ரசூல் அறிவிச்சாங்க. இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 5138வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. ஒரு அன்சாரிய பெண்மணி, அவங்க பேரு ஹன்சா பின்த் ஹிதாம் ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க பேர் என்ன, ஹன்சா பின்த் ஹிதாம் அல் அன்சாரியா, அன்சாரி பெண்மணி ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க, சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என் தந்தை எனக்கு ஒருவரை நிக்காஹ் பண்ணி வைத்தார், நான் வேணாண்டேன், அவரை பிடிக்கலேண்டேன், மாட்டேண்டேன். என்ன பண்ணாரு, வாப்பாங்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன பண்ணிட்டாரு, எனக்கு நிக்காஹ் பண்ணி வச்சிட்டாரு, ஆனா அந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல என்று இந்த அம்மையார் ரசூலுல்லாஹ்ட்ட ஓப்பனா சொன்னாங்க. ரசூல் சாஸ் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, ஃபரத்த நிகாஹா, அவருடைய நிக்காஹை ரத்து செய்தார்கள். நிக்கா பண்ணி வாப்பா அம்மா சேர்ந்து நிக்கா பண்ணி வச்சாங்கல்ல, பெண்ணுக்கு பிடிக்காம ரசூல்லா தலையிட்டு ஃபரத்த நிகாஹா, அந்த நிக்காஹ செல்லாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிக்காஹ ரத்து பண்ணுனாங்க என்ற இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்ப நமக்கெல்லாம் அந்த உரிமை இல்லை, அவங்க 2 பேரும் பிடிச்சா தான் கல்யாணம் முடிச்சு வைக்கணுங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் அழகான ஆதாரம். அதே மாதிரி பார்த்தீங்களாக்க இன்னொரு ஹதீஸ் வரும்,
சரியா? ஹைர், அந்த ஹதீஸ் சொல்றதுக்கு முன்னாடி விஷயத்துக்கு வர்றேன். அதாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிறணும். அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யணும், கல்யாணத்துக்கு முன்னால கன்ஃபார்ம் பண்றாங்கல்ல, அந்த கன்ஃபார்ம் பண்ணும்போது இன்னார் தான் மாப்பிள்ளை, இன்னார் தான் என்ன பெண்ணு அப்படின்னு பார்த்துக்கிறணும். சில பேர் இல்லை நான்லாம் பார்க்கவே மாட்டேன் அப்படிங்குவாங்கல்ல, அப்படிலாம் மார்க்கம் கிடையாது. நீங்கள் ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள். பொண்ணும் மாப்பிள்ளையை பார்த்துக்கிறணும், மாப்பிள்ளை என்ன செய்யணும், பொண்ணை பார்த்துக்கிறனே. அப்படி பார்த்து கொள்ளுங்கள் என்று மார்க்கம் சொல்லுகிறது. மார்க்கம் சொல்லுகிறது ஒன்றுமில்லை. குர்ஆனை நீங்கள் படித்து பார்த்தீங்களாக்கே, சூரத்துல் அஹ்ஸாப் என்று சொல்லக்கூடிய 33வது அத்தியாயத்தின் 49வது வசனத்தில் இந்த ஆயத்தை அல்லாஹ் பதிவு பண்ணுறான். யா ஐயுஹல்லதீன ஆமனு இதா நகஹ்துமுல் முமினாத்தி சும்ம தல்லகுதுமூஹுன்ன மின் கப்லி அன் தமஸ்ஸூஹுன்ன ஃபமா லக்கும் அலைஹின்ன மின் இத்தத்தின் தஅததுனஹா. அல்லாஹ் பேசுகிறான், ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் மூமினான பெண்களை நிக்காஹ் பண்ணிவிட்டால், சும்ம தல்லகுதுமூஹுன்ன பிறகு அவர்களை தலாக்கு சொன்னால், எப்ப, மின் கபுலி அன் தமஸ்ஸூஹுன்ன அவர்களை நீங்கள் தொடுவதற்கு முன்னால். நிக்காஹ் பண்ணியாச்சு, நிக்காஹ் பண்ணி அந்த பெண்ணை தொடுவதற்கு முன்னால் நீங்கள் என்ன செய்தால், தலாக்கு சொன்னால் அப்படிங்கிறான். புரிஞ்சா? தொடுறதுக்கு முன்னால தலாக்கு சொல்லிட்டியா அப்படின்னு சொன்னா அந்த பெண்ணு உங்களுக்காக என்ன இருக்க தேவையில்லை, இதா இருக்க தேவையில்லை, இதா இருக்க தேவையில்லை. அதே சமயத்தில் அவளுக்கு என்ன செய்யுங்கன்னு சொன்னா, உங்களால் முடிந்த பொருளாதார உதவி, ஏன்னா நிக்காக ஒப்பந்தம் பண்ணிட்டாங்கல்ல, தொடல ஆனா ஒப்பந்தம் போட்டாங்கல்ல, அதனால பொருளாதார உதவியை செஞ்சு அவங்கள தலாக்கு சொல்லிடுங்க. உங்களுக்காக அவங்க வந்து இதா இருக்க தேவையில்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே. ஏன் தெரியுமா சொல்றான், அந்த காலத்துல நாங்களாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க, பார்க்க விடாம இருந்தாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பார்ப்பாங்க. இவன் ஒரு மனக்கோட்டையில் இருந்திருப்பான், என்னுடைய மனைவி இப்படித்தான் இருக்கனே, இவனுக்கு ஒரு மனக்கோட்டை இருக்கேன், அவங்களுக்கு ஒரு மனக்கோட்டை இருக்கேன். அந்த ரெண்டு ஓரளவுக்கு ஒத்து வந்தா வாழ்க்கை ஓடும். அதுக்கு நேர் மாற்றமாக இருந்தால் வாழ்க்கை ஓடுமா? வாழ்க்கை ஓடாது. தொடுறதுக்கு முந்தைய தலாக்கு சொல்லிருக்கிறாங்க அப்படின்னு இருக்குது. அப்ப ஏற்கனவே பார்த்துருக்கிறாங்கன்னு சொன்னா இந்த சம்பவம் என்ன செய்யாது, நடக்காது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்களாக்க அந்த பெண் பேசப்பட்ட பெண்ணை நீங்க பார்த்துக்கிறங்க அப்படிங்கிறத இமாம் புகாரிய ஒரு பாடத்துக்கு தலைப்பு போடுறாங்க. தலைப்பே என்ன என்று சொன்னால், பாபு நதுரி, நதுரா பார்த்தல், பார்ப்பது சம்பந்தமான பாடம். யாரை பார்த்தல்? இலல் மர்அதி, பெண்ணை பார்த்தல், கபுல தஸ்வீஜ், நிக்காஹுக்கு முன்னால். அந்த பேசப்பட்ட அந்த பெண்ணை அந்த ஜிவாஜிக்கு முன்னால, நிக்காஹுக்கு முன்னால அந்த பெண்ணை பார்ப்பது சம்பந்தமான பாடம் அப்படின்னு ஒரு பாடத்துக்கே தலைப்பு போட்டு 5125வது ஹதீஸ் என்ன பண்றாங்க, ஒரு ஹதீஸ தலைப்பு போட்டு பதிவு பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப பெண் பேசப்பட்ட அந்த பெண் என்ன செஞ்சுக்கிறானே, ஒரு முறையாவது பார்த்துக்கிறணுங்கிறதுக்கு இந்த தலைப்பே சான்று. இன்னும் சொல்ல போனா ஒரு ஹதீஸை நேரடியாக இமாம் திர்மிதி 1007வது ஹதீஸா பதிவு பண்றாங்க. ஒரு சஹாபி, அவர் பேரு முகீரா பின் ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபி யாரு? முகீரா பின் ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு பெண் பேசப்பட்டு விட்டது. சரியா, ஒரு பெண்ணை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க, அந்த பிள்ளையை நீ பார்த்துட்டியா அப்படின்னு கேட்டாங்க. அவர் இல்லைன்றாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன்லுர் இலைஹா, அவளை நீ பார்த்துக்கொள். புரிஞ்சா? ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை உன்லுர் இலைஹா, அந்த பெண்ணை நீ என்ன செய்து கொள், பார்த்துக்கொள். அப்படி அந்த பெண்ணை நீ பார்த்துக்கொள்வது என்பது உங்களுக்கு மத்தியில் அன்பை, பாசத்தை ஏற்படுத்தும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிட்ட சொல்லிருக்கிறாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப பெண்ணுடைய அனுமதி வேணும், சம்மதம் வேணும். மட்டுமல்லாம ரெண்டு பேர் என்ன செய்யணும், ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள வேண்டும்ங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் எல்லாம் ஆதாரம். ஒரு தடவை பார்த்து கொள்ள வேண்டுமே தவிர அதுக்காக பார்க்கும்போது ஃபோன் நம்பர் வாங்கிட்டு வந்து, புரிஞ்சா, ஃபோன் நம்பரை வாங்கி ஃபோன்லயே வாட்ஸ்அப்லயே கல்யாணத்துக்கு முன்னால அம்புட்டை முடிச்சிடக்கூடாது. அப்ப பார்க்கல, ஒரு முறை பாருங்கள் என்று சொல்கிறதே தவிர ஃபோன் நம்பரை வாங்குங்கன்னெல்லாம் ஹதீஸ் கிடையாது. ஃபோன் நம்பரையெல்லாம் வாங்கி அப்புறம் கண்டினியூ என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. ஏன்னா கன்ஃபார்ம் பண்ணால் நிக்காஹ் பண்ணலையே, அந்நிய ஆணு தானே, அந்நிய பெண்ணு தானே,
நீங்க போன்ல பேசுறீங்கன்னு சொன்னா ஒரு ஆண் ஒரு பெண் தனிமை அப்படித்தானே? ஒரு ஆண் ஒரு பெண் தனிமையில் பேசுகிற போது மூணாவது யார் இருப்பா? சைத்தான் வந்துருவான். அதுலயும் பேசப்பட்ட பெண்ணாக இருந்தால் ஒரு சைத்தான் வரமாட்டான், 10 சைத்தான் வந்துருவான். ஏன்னா நம்ம பொண்டாட்டி தானே அப்படின்ட்டு எல்லாத்தையுமே பேச ஆரம்பிச்சிருவோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்ப ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள், போன் நம்பர்லாம் வாங்கிறாதீங்க என்பதை புரிஞ்சுக்கிறங்க. அதே மாதிரி பார்த்தீங்களாக்க நிக்காஹ்ல வலிண்டா யாரு? பெண்ணின் பொறுப்புதாரி. கண்டிப்பா வலி வேணும், சரியா? வலி இல்லாத நிக்காஹ் என்பது நிக்காஹ் கிடையாது, அது நிக்காஹ் செல்லாது. நான் எதுக்கு இதை சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னா, மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் நம்ம சமுதாயம் ரொம்ப கண்ணியமாக ரொம்ப ஒழுக்கமாக இருக்கிறது. ஆனாலும் ஓரிரு பெண்கள் குடும்பத்தை விட்டு வெளியே போயிடுறாங்க. வெளியே போய் என்ன பண்ணிடுறாங்க? அவங்களாக நிக்காஹ் பண்ணிக்கிறாங்க வலி இல்லாமல். வலிண்டா யாரு? பெண்ணுடைய பொறுப்புதாரி என்று சொன்னால் வாப்பா இருந்தால் வாப்பா தந்தை தான் பொறுப்புதாரி. தந்தை இல்லையா அண்ணன் இருப்பாரு, அண்ணன் யாரு? பொறுப்புதாரி. வலி பொறுப்புதாரி என்று யாரை சொல்லுவாங்கன்னு சொன்னா, அந்த பெண்ணை நிக்காஹ் பண்றதுக்கு ஹராமான ஆண்கள், மஹரமான ஆண்கள், வாப்பா இருக்கணும், அண்ணன் இருக்கணும். அப்ப அந்த பெண்ணுடைய பொறுப்புதார் இருக்கிறார்ல, அவர் தான் வலியுடைய சம்மதம் என்பது கண்டிப்பாக வேணும். அப்ப ஒரு பெண்ணை வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க, வெளியே போய் பொறுப்புதாரி இல்லாமல் நிக்காஹ் பண்ணிடுறாங்கல்ல, அது நிக்காஹ் அல்ல, அந்த நிக்காஹ் செல்லாது. அதுக்கு பிறகு 2 பேரும் கூடுறாங்கன்னு சொன்னா அது முறையான கூடுதல் அல்ல, அது என்ன? ஓப்பன் ஜினா, பச்சை விபச்சாரம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால வலி என்பது ரொம்ப கட்டாயம். ஏன் வலி வேணும்னு ஒரு பொண்ணுக்கு இஸ்லாம் சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஆம்பளை இருக்கிறான் பத்தியலா, ஒரு பெண்ணை அடையணும்னு சொன்னா எல்லா விளையாட்டு காட்டுவான், புரிஞ்சா? அடையிற வர அப்படி விளையாட்டை காட்டி ஹீரோவா இருப்பான். அந்த பெண்ணை அடையிற வர அவன் தான் கதாநாயகன், புரிஞ்சா? அடைந்த பிறகு வில்லனாக மாறி விடுவான், புரியுதா? அதனால அடையிறதுக்கு முந்தி கதாநாயகனாக இருந்து விட்டு அடைஞ்சதுக்கு அப்புறம் என்னமோ சொல்லுவாங்கல்ல, ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் சொல்லிவிட்டு அதெல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த வில்லனா மாதிரி போயிடுவான் பத்தியலா. அதெல்லாம் ஒரு பெண்ணு ஏமாந்துருவா, ஒரு பெண்ணை ஏமாத்தி விட்டுடலாம். ஆம்புலைக்கு தான் ஆம்புலையை பத்தி தெரியும், பாம்பின் காலை பாம்பு அறியுமா இல்லையா? அப்ப ஆம்புலையை பத்தி ஆம்புலைக்கு தான் தெரியும். அதனால அந்த பெண்ணுடைய வாப்பாவா அவருக்கு தெரியும், பெண்ணுடைய அண்ணனா அவருக்கு என்ன செய்ய, அவர்தான் வலி, அந்த வலிக்கு தெரியும். அப்ப பெண்ணுடைய வலி என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. வலி இல்லாமல் நிக்காஹ் பண்ணக்கூடாது, நிக்காஹ் செல்லாதுங்கிறதுக்கு சில செய்திகளை, சில ஹதீஸை ஞாபகம் ஊட்டுறேன். இமாம் திர்மிதி அவர்கள் 1020வது ஹதீஸாக, ஹதீஸ் நம்பர் என்ன? 1020வது ஹதீஸாக இமாம் திர்மிதி பதிவு பண்றாங்க, லா நிக்காஹ இல்லா பி வலியின், வலி இல்லாத நிக்காஹ் என்பது நிக்காஹே இல்லை, அது நிக்காஹ் என்னவாகாது? செல்லாது, நிக்காஹே கிடையாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஓப்பனா சொன்னாங்க அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. இப்போ ஓடி போய் அதுக்கும் பாத்தியலாக்க, அதுக்குன்னு சில பேர் தஃப்தரை வச்சுக்கிறாங்க, புரிஞ்சா? அதுக்குன்னு சில பேர் சில அமைப்புகளை வச்சுக்கிட்டு, அதுக்குன்னு தஃப்தரை வச்சுக்கிட்டு, இங்கிட்டு 10,000 ரூபா அங்கிட்டு 10,000 ரூபா வாங்கிட்டு, உண்மையிலே இது எவ்வளவு பெரிய ஹராமான வேலை, எவ்வளவு பெரிய ஹராமான வேலை. இந்த ஹராமான வேலையை விபச்சாரத்துக்கு சில பேர் இந்த மாதிரி உறுதுணையா இருக்கிறாங்கன்னு சொன்னா அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அப்ப வலி இல்லாம எவனையோ ஒருத்தனை கொண்டு வலி இடத்தில் அவன் கையெழுத்து போடுகிறான். இப்ப வலி இடத்தில் அவன் கையெழுத்து போடுகிறானே, ஹராமா? ஹராம் இல்லையா? பச்சை ஹராம். அப்ப இன்னொரு ஹதீஸ் சொல்லி முடிச்சிடறேன். அதே இமாம் திர்மிதி அவர்களே 1021வது ஹதீஸாக, 1021வது ஹதீஸாக ஒரு ஹதீஸ் பதிவு பண்றாங்க. ஐயுமா இமுராத்தின் நகஹத் பிகைரி இதினி வலிஹா, ஒரு பெண்மணி நிக்காஹ் செய்து விட்டால், ஒரு பெண்மணி நிக்காஹ் செய்து விட்டால் எப்படி என்று சொன்னால், பிகைரி இதினி வலிஹா, அந்த பெண்ணுடைய வலியின் சம்மதம் இல்லாமல், அனுமதி இல்லாமல் ஒரு பெண் நிக்காஹ் செய்து விட்டால் என்று சொன்னால், ஃபனிகாஹுஹா பாத்திலுன், ஃபனிகாஹுஹா பாத்திலுன், ஃபனிகாஹுஹா பாத்திலுன், அவளுடைய நிக்காஹ் என்பது செல்லாது, அவளுடைய நிக்காஹ் என்பது செல்லாது, அவளுடைய நிக்காஹ் என்பது செல்லாது என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை என்ன சொன்னார்கள்? அந்த நிக்காஹ் இல்ல, பாத்தில், செல்லாது, வலி இல்லாத நிக்காஹ் செல்லாது அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னா, இத மாதிரி ஓடி போறாங்கல்ல,
அதெல்லாம் சமுதாய குடும்பத்துக்கு அவமானம், குடும்பத்துக்கு கெட்ட பேரு. அந்த அம்மா வந்து வெளியே நடக்க முடியுமா? வாப்பா வந்து வெளியே நடக்க முடியுமா? குடும்பத்துக்கு அவமானம், சமுதாயத்துக்கு சேர்த்து என்ன? அது அவமானம். எனவே வலி இல்லாத நிக்காஹ் என்பது செல்லாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அல் குர்ஆன் நேரம் இல்லைங்கிறனால, சரியா, நான் அல் குர்ஆன் கூறக்கூடிய திருமணத்தில் ஒன்று திருமணம் அவசியம், ரெண்டாவது பெண்ணுடைய அனுமதி சம்மந்தம் கண்டிப்பாக வேணும், மூணாவது நிர்பந்தப்படுத்தக்கூடாது, நாலாவது என்ன செய்யணும், நேருக்கு நேர். சரியா, நான் கூட பார்க்கணும்னு சொல்ல நினைச்சேன், நேருக்கு நேர், புரிஞ்சா? நேருக்கு நேர் ஒரு முறை பார்த்து கொள்ள வேண்டும். அஞ்சாவது என்ன அப்படின்னு சொன்னா, வலி அந்த பெண்ணுடைய பொறுப்புதாரியுடைய அவசியம் கண்டிப்பா வேணும். இந்த 5 மட்டும் இன்ஷா அல்லாஹ் நீங்க இப்ப தெரிஞ்சுக்கிறங்க. 6வது 7வது பாக்கி விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு வச்சுக்கிறலாம். என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காஹுடைய ஷருத்துக்களாக எதையெல்லாம் சொன்னார்களோ அந்த ஷருத்தை பின்பற்றி முறையாக நிக்காஹ் செய்து வைத்து முறையான வாழ்க்கையை நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் நம்மளை மட்டும் கேட்கல, நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வாரிசுகளுக்கு அல்லாஹ் தந்தருள்வானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கீனா அஸாபன்னார் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.